ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 20வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். வேதசாஸ்திர பிரமாண ஸ்ருதி சேவச்சன ஏக நாராயண சார ஜப ஜப தப கர்ம ஹரிவின தர்ம वावुगाची श्रमा व्यर्थ जाय हरि पाठी घेले ते निवांतची ढेले भ्रमर कुंदले सुमनि कलिके ज्ञानदेवी मंत्र हरिनामाचे शस्त्र यमकुल गोत्र वर्जियेले हरिमुखे मना पुण्याची घनाना कोण करे. இந்த ஹரிபாட்டில் மாவுலி என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, இந்த வேதங்கள், இந்த சாஸ்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னா வேதத்தை தான் பிரமாணமாக இருக்கிறது கொண்டது. அந்த மாதிரி வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் எல்லாமே நாராயண நாமத்தோடைய சாரம். அதோடைய அந்த தன் வசனங்களில் நாராயண நாமம் தான் சாரம். அதாவது ஹரிநாம ஜபமே சிறந்த சாதனம் அப்படிங்கிறா. எல்லா சாதனையிலும் சாரம். இதில் இந்த நம்ம வேதம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். கல்யாணம் பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம், எல்லாம் பகவானை தான் கூப்பிடுவா. கோவிந்தா கோவிந்தா நாராயணா தான் சொல்லுவாள். நாராயண நாமம் தான் அங்கே. அதே மாதிரி ஒரு காரியம் பண்ணுறோம், ஒரு திவசம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுலேயும் கோவிந்தா நாராயணா தான். அதனால எல்லாத்துலேயுமே இருக்கிறது நாராயணுடைய நாமம் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் மற்ற சாஸ்திரங்களும் பிரமாணம். ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்வா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். இந்த ஸ்ருதிகள் அப்படின்னா என்னென்னா, இது பகவானால் கொடுக்கப்பட்டது ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லுவாள். பகவானே கொடுக்கப்பட்ட புராணம், கீதையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதே ஸ்மிருதிகள் அப்படின்னும் போது நமக்கு எழுதப்பட்ட புராணம், நமக்கு வால்மீகி, வியாசர் அவெல்லாம் கொடுத்துருக்கா இல்லையா, அந்த புராணம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறான். அது எல்லாத்துக்கும் பிரமாணம் என்ன அப்படின்னா அவனுடைய நாமம், நாராயணுடைய நாமம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஹரிநாம உச்சாரணம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஜபம் தபம் எல்லாம் சகல தர்மம் எல்லாத்துக்குமே இதுதான். மற்றும் சகல தர்ம ஆச்சாரணம் எதுவும் பயனற்றது. அதாவது எல்லாத்துலேயுமே நீ ஒரு ஜபம் பண்ணுற, ஒரு தபம் பண்ணுற, ஒரு தர்மம் பண்ணுற, அதில் இந்த ஹரிநாம உச்சாரணம் இல்லை அப்படின்னா அது பயனற்றது, தேவையில்லாமல் சிரமப்படுகிறாய்ன்னு சொல்கிறான். நீ வேஸ்டப்பா, நீ என்ன வேணால் பண்ணு, ஜபம் பண்ணுற, தபம் பண்ணுற, கர்மம் தர்மம் எல்லாத்துலேயுமே ஹரி இல்லை அப்படின்னா அது வீண் தான், வீணான சிரமங்கள், வியர்த்தம். அது நீ என்ன சத்சங்கம் பண்ணாலும் அதில் ஹரியோடைய ஸ்மரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எப்படி ஒரு புஷ்பத்துக்குள்ளே ஒரு என்ன பண்ணுறது, அந்த வண்டு அது போகும்போது தன்னிலையற்று ரமிக்கிறது இல்லையா, அப்படியே அந்த மாதிரி ஹரிஸ்மரணத்தில் யார் மூழ்கி விட்டாரோ அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் பெற்று தன்னிலை மறந்து விதேகத்தன்மை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹரிநாம ஸ்மரணம் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாந்தியோட, எந்தவித சலனமும் கிடையாது, எந்தவித துக்கமும் கிடையாது. அப்படியே நம்ம அதில் ஹரியோடைய அந்த இதில் நம்ம ரமித்து போயிடுவோமா. எப்படி ஒரு பூவில் வண்டு போகிறதோ, எப்படி அந்த சுகத்தை தேடி அந்த வண்டானது மகரந்த மயக்கத்தில் புஷ்பத்தை தேடி போகிறதோ, அந்த மாதிரி அது அந்த புஷ்பத்தை வெளியே வர மறந்து விடுமா. அது ஒன்ஸ் அந்த புஷ்பத்துக்குள்ளே அந்த வண்டானது அந்த தேனை சாப்பிட்றதுக்கு வண்டு போச்சு அப்படின்னா அது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே மறந்துடுமா. அப்படியே ரொம்ப அந்த ருசியில் அப்படியே ரொம்ப இதாகிடுமா. அந்த மாதிரி ஸ்ரீஹரியோடைய அந்த ராம ருச்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த சம்சார போகம் தெரியாது அப்படிங்கிற எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இப்போ இந்த தேன் கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கு அந்த தேன் கூடு கட்டுறது அதோடைய வேலை. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுவோம், அதை எடுத்துட்டு தேனி எடுத்துருவோம், அதை நல்லா களைச்சி விட்டுட்டு எடுப்போம். ஆனால் அந்த தேனி சோகப்படுறது கிடையாது. அந்த தேனி திரும்பவும் தேன் கூடு கட்டும். ஏன்னா அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம வேலை என்ன, மாவுலி என்ன சொல்லியிருக்கா,
வேலை நீ ஹரிஸ்மரணத்தோடு இரு. நீ செய்கிற ஒரு வேலையிலையும் அவனை நீ நினைத்துக்கோ. அப்படி நீ நினச்ச அப்படின்னா இந்த சம்சார போகம் இருக்காது. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஐயோ ஏண்டா வாழறேன்னு இருக்கு, ஏண்டா உயிரோடு வாழறேன்னு இருக்கு, அப்படிலாம் நம்ம வருத்தப்படுறது உண்டு. எப்படா நமக்கு நிம்மதியான இது வரும், இவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, மாமியாரோட சண்டை, இவன் இதை சொல்கிறா அவள் அதை சொல்கிறா, எவ்வளோ புலம்பல் நமக்கு இல்லையா? டே டு டே லைஃப்பில் இந்த ஒரு ஜென்மாவில் நம்ம எவ்வளோ புலம்புறோம். அதெல்லாம் உனக்கு வேண்டாமப்பா, நீ அந்த போகமே உனக்கு தெரியாது, நீ ஹரிஸ்மரணத்தோடு இரு அப்படிங்கிற. கடைசியாக மாவுளி சொல்கிறா, இந்த ஸ்ரீ ஹரிநாம மந்திரம் இருக்க பற்றியா, அது சம்சாரத்தை நாசம் செய்யும். நம்மளோட அந்த பற்றெல்லாம் போயிடும். அப்படியே அதோட இருக்கும்போது எல்லாம் போயிட்டு திரும்ப முதல்ல சொன்ன மாதிரி தான் யமன் பயப்படுவானாம். இந்த இடத்துல திரும்ப நான் அதே தான் சொல்கிறேன். அதாவது யமன் வர்றதுக்கு யமன் எல்லாருக்கிட்டையும் வருவான், அதுக்கு பகவான் நாமா சொல்கிறேன், நமக்கு இறப்பு வராதுன்றது கிடையாது. ஆனால் அவனும் சரி, அவனை சார்ந்த உறவினர்கள், வம்சத்தில் குல கோத்திரம் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த யமன் வர்றதே தெரியாதான். சொல்லுவோம் இல்லையா, நைட்டு தூங்கினா காலையில் பார்த்தா உயிர் போயிடுத்து, தெரியவே தெரியாது, யமன் வர்றதே தெரியாது, அப்படியே போயிடுவா. இல்லைனா அப்படியே நோய்வாய்ப்பட்டு என்னைக்கு சொல்லிடுவா, டாக்டர் சொல்லிடுவா இன்னும் கொஞ்ச நாள் தான்ட்டு. நமக்கும் தெரியும் எப்போ வரான் யமன் எப்போ வரான்னு பார்த்துட்ருப்போம், அவங்களும் கஷ்டப்பட்டுட்ருப்பா. அந்த மாதிரி சிரமம் கிடையாது. ஹரிநாம மந்திரமே நமக்கு ஆயுதம். எவன் ஹரிநாமம் சொல்கிறானோ அவனது குலத்தையும் கோத்திரத்தையும் யமன் விலக்கி விடுவான் அப்படின்னு மாவுளி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறான். நமக்கு என்ன எல்லாமே சொல்லிட்டா பாருங்க. உனக்கு வைகுண்டம் கிடைக்கிறது, நமக்கு யமன் வர்றது தெரியாது, நீ இந்த சம்சார இதில் அந்த ஒரு துக்கத்தில் இருக்க மாட்ட, உனக்கு அந்த மாதிரி எவ்வளோ அழகாக நமக்கு ஐடியாஸ் கொடுக்குறா பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்கப்பா இதில் அப்படின்னு. நீ சீரியல் பார்க்குற, உனக்கு என்ன கிடைக்கிறது? சீரியல் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் யாராக சொன்னீங்களே, இந்த சீரியல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டிவி ஓடுறது, சீரியலில் நமக்கு என்ன கிடைக்கிறது? அதே நம்ம ஆத்துல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான். ஆனால் அது ஒரு மோசமான பிரச்சனைனா எல்லா லேடிஸும் வில்லி எல்லா சீரியல்லுமே. ஆனால் நம்ம நார்மல் லைஃப்பில் அப்படி கிடையாது. எவ்வளோ நம்ம வீட்டு பிரச்சனையே நமக்கு தலையில் இருக்குது. அப்படி இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, எந்த சீரியலில் யார் என்ன, ஒன்றுமே புரியாமல் ஒரு வாழ்க்கை. எதுக்குப்பா அதெல்லாம்? இவ்வளோ அழகான ஹரிநாம ஸ்மரணம் இருக்கே, ஜம்முன்னு நம்ம இருக்க வேண்டாமா? அடுத்தது நாளைக்கு நம்ம 21வது ஹரிபாட், அதோடைய விளக்கம் எல்லாமே பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.